செக் என்றால் தமிழில் காசோலை என்று பொருள். காசோலை என்பது ஒரு வங்கி கணக்கிலிருந்து மற்றொரு வங்கி கணக்கிற்கு பணத்தை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு ஆவணமாகும். இந்த செக் அதாவது காசோலை எழுதும்போது சில விதிகளை பின்பற்ற வேண்டும். காசோலையில் எழுதும்போது செய்யும் தவறால் சில நேரங்களில் பணத்தை இழக்க நிகழும். காசோலையில் எழுதும்போது பெயர் மற்றும் எண்ணுக்கு இடையில் எந்த காரணத்திற்காகவும் கூடுதல் இடைவெளி இருக்கக்கூடாது. உதாரணமாக வசந்த்குமார் என்ற பெயருக்கு செக் கொடுத்தால் வசந்த் மற்றும் குமாருக்கும் இடையில் ஒரு இடைவெளி விட வேண்டும். 2 இடைவெளிகள் இருந்தால் வசந்துக்கு அருகில் ஏ எழுத்தை சேர்த்து அதை வசந்தா என்று மாற்றிக்கொள்ள வாய்ப்புள்ளது. எப்போதும் செக் கொடுக்கும்போது இடதுபுற மேல்முறையில் 2 கோடுகளை வரைய வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் பணம் பெறுபவரின் வங்கி கணக்கில் மட்டுமே பணம் செலுத்தப்படும். 2 கோடுகள் இருந்தால் கவுண்டர் மூலம் பணம் கொடுக்க மாட்டார்கள். செக்கில் பெயர் மற்றும் தொகைக்கு பிறகு நீண்ட கோடு வரைய வேண்டும். ஏனென்றால் காலியாக உள்ள இடத்தில் புதிதாக எதையும் எழுத முடியாது. செலுத்த வேண்டிய தொகையை எழுதிய பிறகு கட்டாயமாக திரையில் கொடுத்துள்ள குறியீட்டை சேர்க்க வேண்டும். உதாரணமாக தொகைக்கு பிறகு திரையில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு எழுத வேண்டும். அதற்கு மேல் எந்த எண்ணையும் சேர்க்க முடியாது. செக்கில் யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அல்லது செக் வைத்திருக்கும் வேறு யாரேனும் அதை பணமாக்கலாம் என்பதால் பேயி என்ற வார்த்தையின் மேல் கோடு வரைந்தால் உங்கள் செக் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். ஒரு காசோலை 3 மாதங்களுக்கு பிறகு செல்லுபடியாகாது. செக் கொடுக்கும் போது சில தகவல்களை சேகரித்து வைக்க வேண்டும். அதாவது காசோலை எண், யாருக்கு கொடுக்கப்பட்டது மற்றும் எவ்வளவு தொகை என்பதை பதிவு செய்து வைக்க வேண்டும். செக் கொடுத்த பிறகு அதை ரத்து செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த தகவல்களை அனைத்தும் வங்கி மின்னஞ்சலுக்கு அனுப்ப வேண்டும். இவ்வாறு செய்தல் காசோலை ரத்து செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்.